இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. மண்பாண்டங்களை வனையும் குயவன் ஒருவன் ஒரு நாள் மண்பாண்டங்களை செய்வதற்காக களிமண்ணை எடுத்துக்கொண்டு போனான். முதலாவது அந்த களிமண்ணை எடுக்கும்போது அந்த களிமண் குயவனை பார்த்து, என்னை காலில் போட்டு மிதிக்காமல் வனைத்து விடுங்கள் ஐயா, என்னால் அந்த மிதியை தாங்கவே முடியாது என்று கண்ணீர் விட்டு கதறியது. தன்னை மிதிக்க ஒப்பு கொடுக்காத களிமண்ணினால் ஒரு மண்பாண்டத்தை உருவாக்க முடியாது என குயவன் சொன்னான். மிதிக்க கொடுக்காத களிமண்ணை பார்த்து நீ வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டான். இரண்டாவதாக கொஞ்சம் களிமண்ணை எடுத்து தண்ணீர் ஊற்றி மிதிக்கப் போகும்போது அந்த களிமண் அவனை பார்த்து, தண்ணீர் ஊற்றி மிதித்துக் கொள்ளுங்கள் ஐயா, ஆனால் கையால் போட்டு பிசைந்து விடாதே, என்னால் தாங்க முடியாது என்று கெஞ்சியது. ஆனால் கைகளிலே பிசையாமல் என்னை அழகிய பாண்டமாக உருவாக்குங்கள் ஐயா என்றது. என் கைகளினால் பிசையாமல் ஒரு அழகிய பாண்டத்தை என்னால் செய்ய முடியாது. நீ உன்னை எனக்கு ஒப்பு கொடுக்காததால் நீ வேண்டாம் என்று அதையும் ஒதுக்கிவிட்டான். மூன்றாவது கொஞ்சம் களிமண்ணை எடுக்கும்போது என்னை மிதித்து கையால் பிசைந்து கொள்ளுங்கள், ஆனால் தண்ணீர் மட்டும் என்மேல் ஊற்றி விடாதிருங்கள், என்னால் தாங்கவே முடியாது என்று வேண்டிக் கொண்டது. தண்ணீர் ஊற்றாமல் எப்படியப்பா பாண்டத்தை உருவாக்குவது? நீ ஞானவான் போல் பேசுகிறாய், எனவே நீ தேவையில்லை என்று சொல்லி தண்ணீர் ஊற்ற ஒப்பு கொடுக்காத களிமண்ணை ஒதுக்கி தள்ளிவிட்டார். நான்காவது கொஞ்சம் களிமண்ணை எடுக்கும்போது ஐயா ஐயா என களிமண் குயவனை பார்த்து, தண்ணீர் ஊற்றி காலால் மிதித்து கையால் பிசைந்து கொள்ளுங்கள், ஆனால் சக்கரத்தில் மட்டும் வைத்து விடாதீங்கள், நான் அவ்வளவுதான் என்று என்னால் கொஞ்சம் கூட தாங்க முடியாது என்று பெருங்குரல் எடுத்து கத்தினது. இதையும் குயவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் ஒதுக்கி வைத்து விட்டான். ஐந்தாவதாக கொஞ்சம் களிமண்ணை எடுக்கும்போது குயவன் களிமண்ணை பார்த்து, இந்த 4 களிமண்ணும் ஏதாவது ஒரு காரியத்தில் எனக்கு ஒப்பு கொடாததால் அழகிய மண்பாண்டத்தை என்னால் வரைய முடியவில்லை, ஆனால் நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். அந்த களிமண் சொன்னது, என்னை அழகிய பாண்டமாக உருவாக்கும் எஜமானே, நீர் என்னவெல்லாம் என்னை செய்ய நினைக்கிறீரோ அதையெல்லாம் செய்துவிட என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். நீர் மனதில் நினைத்த அழகிய பாண்டமாக என்னை வரைந்து கொள்ளுங்கள் ஐயா என்று தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தது. அதை கேட்ட குயவன் அகமகிழ்ந்து தன் மனதில் நினைத்த அழகிய பாண்டங்களாக செய்து முடித்தான். அது விலை மதிப்பு மிக்க பாண்டமாக எல்லாரையும் கவர்ந்திழுத்தது. ஆம் என கண்பானவர்களே, ஐந்தாவது களிமண்ணை போல பரம குயவனே என்னை வனையுமே, உம் சித்தம் போல் என்னை வனையுமே என்று கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு சித்தமான பாத்திரமாக வனைய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ.